உங்களை எல்லாருமே ஒரு ஆவலோடு எப்படி இதை மகிழ்ச்சி நடத்த போகிறாங்க அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் ஆவலோடு ஒரு ஓரத்தில் அமர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எல்லா பெண்ணினுடைய பெருமை, மனைவியினுடைய பெருமை, அதுலேயும் அந்த மனைவி என்ற இடத்துல தனது வாழ்க்கை துணையாக அன்னை லோகாம்பருடைய பெருமைகள், ஒரு கட்டத்தில் மகிழ்ச்சியே ஒரு தழுக்க ஒரு குரலில் அன்னை லோகாம்பருடைய பெருமையை பற்றி சொல்லும்போது எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க. அந்த இதில் மனைவி நல வேட்பு விழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி 94 ஆகஸ்ட் 30. குருவே துணை, வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி, மகரிஷி குருவாக பெற்ற பிறகு இந்த மனவளக்கலையில் கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். எனது மனவளக்கலைக்கு முன்பு, மனவளக்கலைக்கு பின்பு என்று பார்க்கும்பொழுது, இந்த மனவளக்கலை திருமண காலத்திற்கு முன்பாகவே இந்த மனவளக்கலை பயிற்சியில் கிடைத்தது. அப்போ ஒரு நண்பர் மூலமாக இது அறிமுகம் கிடைச்சிது. ஒரு கோயிலில் மாலை நேரத்தில், ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாலை நேரத்தில் ஒரு கோயிலுக்குள்ளாக குருவை பற்றி எனது நண்பர் அறிமுகப்படுத்துகிறார். அப்போ அவரிடம் நான் கேட்ட முதல் கேள்வி, எனக்கு ஏன் ஒரு வருடமாக உங்களை தெரியும், எனக்கு ஏன் இதை பற்றி இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை, இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன் நான். அப்போ அவர் வார்த்தை சொன்னார், இப்போ தான் உங்களுக்கு நேரம் வந்திருக்குது அப்படின்னு ஒரு செய்தியை எனக்கு சொல்லி, அந்த சென்னையில் ஒரு பகுதியில் இருக்கும்போது அவர் சொன்னார். அப்போ நான் 93 என்று நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் மகரிஷி திருவான்மியூரில் வரும்பொழுது அங்கே மகரிஷி உடனே போய் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எனக்கு கிடைச்சது. அப்போ போய் திருவான்மியூரிலே பயிற்சிகள் எல்லாம் முறையாக மனவளக்கலை கற்று வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நான் சேர்ந்த புதிதில் தான் முதலாக ஒரு சுவையான அனுபவம் என்னென்னா, அந்த மனைவி நல வேட்பு விழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி 94 ஆகஸ்ட் 30. அதை பற்றி மகரிஷி திருவான்மியூரில் சொல்கிறாங்க. இது மாதிரி கூடுவாஞ்சேரியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, எல்லோரும் தம்பதியராக வந்து கலந்து கொள்ளணும், முதலாக இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி அங்கே நடத்த இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மகரிஷி அதை பற்றி சொல்கிறாங்க. அப்போ எனக்கும் ஆவல். ஆனால் திருமணத்துக்கு அந்த முன்னாடி நடந்த இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் தம்பதியராக வருவாங்களே, நம்ம போய் கலந்துக்கலாமான்னு. இருந்தாலும் மகரிஷி கலந்து கொள்ளக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் போய் நம்ம அட்டன் பண்ணுவோம், என்ன சொல்கிறாங்க என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு கூடுவாஞ்சேரிக்கு செல்கிறோம். அப்போ கூடுவாஞ்சேரிக்கு போகிறேன். நேராக போய் எல்லாருமே மகரிஷியுடைய இல்லத்தில் அன்னை லோகாம்பல் அவர்கள் எல்லாருக்கும் ஆசி வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நேராக போய் அம்மாட்ட போய் ஒரு ஆசி வழங்கிக்கிட்டு, அம்மாட்ட ஆசி பெற்ற பிறகு அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, போய் நாஸ்டா சாப்பிட்டுட்டு போங்க. வர்றவங்களை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, உணவு அருந்திட்டு போங்க, அவங்க நாஸ்டா சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்மா வந்து அதை சொல்லி வாழ்த்துனாங்க. அப்புறம் நேராக கல்யாண மண்டபத்தில், திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. முதலாக இன்றைய காலகட்டத்தில் மனைவி நல வேட்புல எவ்வளவோ சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அதை முதலாக மகரிஷி அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த சமுதாயத்துக்கு. அப்போ அந்த திருமண மண்டபத்தில் மகரிஷி வந்து இறங்குறாங்க. எல்லோரும் அழைச்சிட்டு போய் மகரிஷியை, அன்னை லோகாம்பலவரும் மகரிஷியும் போய் உட்காந்து என்ன செய்ய போகிறாங்க. ஒவ்வொரு நிமிடமும் மகரிஷி சொல்லக்கூடிய கருத்துக்கள், பேராசிரியர் பெருமக்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்களை எல்லாருமே ஒரு ஆவலோடு எப்படி இதை மகிழ்ச்சி நடத்த போகிறாங்க அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் ஆவலோடு ஒரு ஓரத்தில் அமர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்போ மகரிஷி இந்த எல்லா பெண்ணினுடைய பெருமை, அதில் குறிப்பாக மனைவியினுடைய பெருமை, அதுலேயும் அந்த மனைவி என்ற இடத்துல தனது வாழ்க்கை துணையாக அன்னை லோகாம்பருடைய பெருமைகள், ஒரு கட்டத்தில் மகரிஷியே ஒரு தழுக்க ஒரு குரலில் அன்னை லோகாம்பருடைய பெருமையை பற்றி சொல்லும்போது எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க அந்த இதில். அப்படி அந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக நடந்து முடிஞ்சுது.
அதுக்கு முடிஞ்சோடனே ரொம்ப எல்லாருமே உங்கள் கல்யாணத்தையெல்லாம் நான் பார்த்ததில்ல, இன்னைக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்லி மகரிஷி வந்து எல்லாரையும் ரொம்ப அப்படியே மனப்பூர்வமாக அப்படியே ப்ளஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கல்யாணம், இத்தனை கல்யாணம் நடந்ததுன்னா எவ்வளோ, ஒரு நூற்றுக்கணக்கான கல்யாணம் நடந்ததா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரே இடத்துல அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தது. அதைத் தொடர்ந்து அன்னைக்கு மகரிஷி அதுக்கு சொன்னதுக்கு எதுக்காக இந்த நாளை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இது ஆகஸ்ட் 30 எனது மனைவியினுடைய பிறந்த நாள். வாழ்க்கை துணைவி அன்னை லோகமருடைய பிறந்த தினம். அவங்க எப்படி எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க, இந்த நாளையே நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் வந்து அந்த மனைவியுடைய பெருமையை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. விழா நடத்தணுங்கிறத விட மனைவியுடைய பெருமையை, மனைவியுடைய மாண்பை எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை பற்றி முடித்தாங்க. அப்போ அதுக்கு அடுத்த வாரம் ஒரு வாரத்தில் திருவான்மியூரில் மகரிஷி மாலை நேரத்தில் அடிக்கடி சத்சங்கங்கள் நடத்துவாங்க. அப்போ வந்திருக்கிற அன்பர்களோடு கலந்துரையாடிட்டு இருக்கும்போது ஒரு வாரம் இந்த நிகழ்ச்சி முடிந்து அப்போ சொல்கிறாங்க, கூடுவாஞ்சேரியில் சென்ற வாரம் ஒரு விழா நடந்தது, மனைவி நல வேட்பு விழா. நல்ல சிறப்பாக நடந்தது. அதை பற்றி நினைவோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்லிக்கிட்டே வரும்பொழுது, அப்போ நான் வந்து இந்த ஆண்களெல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறதுக்கு நான் ஒரு கவி கொடுத்துருக்குறேன், யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சைலண்ட், அப்படி கொஞ்சம் நேரம் ஆகணும். இப்போ யாராவது சொல்லுவாங்களான்னு பார்த்தாக்க அந்த இடத்துல எல்லாம் புதியவங்களாக தான் இருந்தோம். அப்போ நானும் அப்போதைக்கு ஒரு அருள்நிதியர் பயிற்சி முடிச்சிருக்கிறேன். இப்போ தான் ஜூனில் முடிச்சிருக்கேன், ஒரு 2 மாதம். அப்போ மகரிஷியுடைய கவிகளை எல்லாம் மனப்பாடம் பண்ணி கொண்டு ரொம்ப தீவிரமாக மனப்பாடம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்போ இந்த கவியையே நான் அன்னைக்கே மனப்பாடம் பண்ணிட்டேன். அந்த உடனே நான் வந்து இந்த கூட்டத்தில் இருந்து எழுந்திரிச்சு சொல்கிறேன், பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெரும் நோக்கில் கடமையேற மாற்ற பற்றற்ற துறவி என குடும்பத் தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் எனை பதியாய் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணையவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னாங்க சுவாமிஜி. இல்லைங்க சுவாமிஜி, இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னேன். உடனே எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, பாருங்கள், வரப்போகிற மனைவிக்கு சொல்வதற்காக இந்த கவியை வளப்படுத்தி வச்சிருக்கிறார், வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு பிளெஸ்ஸிங் பண்ணாங்க. அது நான் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்கிட்டேன். திருமணம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, பெண் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மகரிஷியுடைய ஒரு குரு அருள் ஆசிக்கு பிறகு உடனடியாக ஒரு 2 மாதத்திலே எனக்கு திருமண நிச்சயம் நடந்தது. அது ஒரு பெரிய குருவனுடைய அருளால் இது நடந்தது அப்படின்னு எனக்கு ஒரு உள்ளுணர்வாக இருந்தது. அப்புறம் இன்விடேஷன்லாம் அடித்தாச்சு. இன்விடேஷனை கொண்டு முதல் இன்விடேஷன் என்னுடைய அழைப்புதலை கொண்டு சாமிஜி கொண்டு போய் திருவான்மியூரில் வைத்து மகரிஷியோடைய பிளெஸ்ஸிங், உடனே இன்விடேஷனில் வாழ்க வளமுடன் அப்படின்னு மகரிஷி எழுதினாங்க. அது தலையெழுத்தாக வரக்கூடிய என்னுடைய வாழ்க்கை துணையும் இதில் முழுமையாக ஈடுபடுவார்கள் என்று அப்பொழுது எனக்கு தெரியாது. அப்படி என்னுடைய நண்பர் சொன்னார், உங்களுக்கு மகரிஷியுடைய இருவருக்கும் நிச்சயமாக மகரிஷியுடைய பூரண பிளெஸ்ஸிங் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் திருமணத்துக்கு பிறகு ஒரு 15 நாட்களில் நேரடியாக திருவான்மியூருக்கு அழைச்சிட்டு வர்றேன். வந்து உள்ளார வர்றோம். அவங்க தியானம் கற்றுக்கிறதுக்கு பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுக்கணுன்ட்டு கூட்டிகிட்டு வர்றேன். அவங்களும் ஏற்கனவே வேறொரு இந்த அன்னை அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க, தியானம்லாம் கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளாகவே இருந்திருக்குது. அப்போ இது சொன்ன உடனே வந்துட்டாங்க. அப்போ கூட்டிகிட்டு போனோன்னே உள்ளே நுழையிறேன். ஒரு வெளியூர்லேருந்து மகரிஷியுடைய சந்திக்கிறதுக்காக வெளியூர் தமிழகத்திலேருந்து பல பேராசிரியர்லாம் வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு பொன்னம்பலம் ஐயா அவர்கள் மூத்த பேராசிரியர். அவர் வந்து வெளியே நின்றுட்டுருக்கிறார். நேரடியாக மனைவி கூட்டிகிட்டு போய் ஐயாட்ட விடுறேன், இது மாதிரி புதிதாக திருமணம் நடந்திருக்குங்க, இவங்க தியானம் கற்றுக்க வந்திருக்காங்க அப்படியான்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு அரை மணி நேரம் பேசினார், மனைவிட்ட பேசினார். பின்னாடி அவர் என்ன சொன்னார்ன்ட்டு மனைவிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ
போய் தியானம் கற்றுக்கிட்டாங்க. ஒரு ஒரு வாரத்தில் மகரிஷி கூடுவாஞ்சேரியில் தம்பதியர் நல பயிற்சி நடத்துகிறாங்க. தம்பதியர் நல மேம்பாட்டு பயிற்சி. அது அதுலேயும் போய் 2 பேருமே கலந்துக்கிறோம். இப்படி எங்களுடைய வாழ்க்கை தனி ஒருத்தராக நான் வந்து இதில் சேர்ந்தாலும் உடனடியாக திருமணத்துக்கு முன்னாடி மகரிஷியுடைய ஒரு ஆசீர்வாதம், வரக்கூடிய மனைவி, உடனடியாக இதில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆர்வம், இதெல்லாம் சாமியுடைய அருளால் தான் நடந்தது அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். அப்போ இவங்க எங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மன்றத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். எங்கெங்கே நடக்குதோ, எங்கெங்கே அகத்தாய் பயிற்சிகள் எல்லாம் நடக்குதோ எல்லா இடத்துக்கும் அடிக்கடி செல்வோம். ஒரு முறை எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, "ஏப்பா நீங்கள் மன்றம் கூட்டிகிட்டு போகிற, இது சினிமாக்கெலாம் கூட்டிகிட்டு போப்பா, தியேட்டருக்கெலாம் கூட்டிகிட்டு போ" அப்படிம்பாங்க. ஓஹோ, நம்ம ஏதோ மன்றம் கூட்டிகிட்டு போகிறோம், சரின்ட்டு ஒரு தடவை வாமா சினிமாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு படத்துக்கு போகிறோம், ஒரு தியேட்டருக்கு. அந்த படத்தில் போய் உட்காந்துருக்குறோம். எனக்கு முழுமையாக அந்த ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுனால அவ்வளோவா அந்த படத்தில் எனக்கு மனசு செல்லலை. உட்காந்துட்டு இருக்கிறேன், நெவிக்காக வந்திருக்கிறேன். அப்போ இடைவேளை வருது. வந்தோடனே அப்படியே அவங்ககிட்ட கலவதி அம்மாட்ட கேட்குறேன், அம்மா போகலாமா அப்படின்னு கேட்குறேன். படம் போர் அடிக்குது, போகலாமா? நானும் அதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், கிளம்பலாம் வாங்க அப்படின்னாங்க. அந்த படத்தின் பெயர் விடுதலை. அதுக்கு பிறகு அதுதான் நாங்கள் தியேட்டருக்கு போய் பார்த்த கடைசி படம். ஒரே படம் தான் போனோம், அதுதான் கடைசி படம் தியேட்டருக்கு போய் பார்த்தோம். பாதியிலே விடுதலை, அந்த அந்த இதுக்கு ஒரு விடுதலை வந்துவிட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி, அது ஒரு சுவையான நிகழ்ச்சியாக நடந்தது. வாழ்க வளமுடன்.